ஹவ் டு ரைட் ஏ ஸ்க்ரீன் பிளே ஃபார் வெப் சீரிஸ். நம்ம அந்த டாபிக் பத்தி நம்ம பேச போறோம். வெல்கம் டு சின்சென். நாங்க இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கிங், ஸ்க்ரீன் ரைட்டிங் அண்ட் மூவி அனாலிசிஸ் பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிக்கிறது லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டாபிக் நினைச்சீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுங்க. நாங்க ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல வந்து டிஎம் பண்ணுங்க. ஸோ ஜாயின் அவர் டீம், க்ரோ யுவர் டீம். வெப் சீரிஸ்க்கு ஸ்கிரீன் பிளே எழுதுறது எப்படிங்கிறது தான் இன்னைக்கான டாபிக். ஸோ அது ஃபீச்சர் ஃபிலிம்க்கு ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதுறதுங்கிறது வேற, ஒரு வெப் சீரிஸுக்கு ஸ்கிரீன் பிளே எழுதுறதுங்கிறது வேற. இது ரெண்டுத்துக்குமான அந்த ஜானர் ஷிஃப்ட்டுங்கிறத தாண்டி மீடியமே வேற வேற. தேட்டர்னு நம்ம வர்றப்ப தேட்டருக்கு ஒரு படம் பண்றோம் அப்படிங்கிறப்போ அதுக்கான கிராண்டியர் விஷுவல்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. நிறைய ஏரியல் ஷாட்ஸ், எக்ஸ்ட்ரீம் வைட்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ஆனா ஒரு வெப் சீரிஸ் ஆர் ஓடிடிக்கு நம்ம ஒரு படம் பண்றோம் அப்படின்னா அவங்க வந்து எந்த மீடியம்ல படம் பார்ப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க டிவில பார்க்கலாம், லேப்டாப்ல பார்க்கலாம், டேப்ல பார்க்கலாம், இல்ல போன்ல பார்க்கலாம். ஸோ அதுல நம்ம வந்து விஷுவல் கிராண்டியரை வந்து பாத்தீங்கன்னா பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஓடிடில வர்ற படங்களுக்கும் தேட்டருக்கு வர்ற படங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். நிறைய ஓடிடி பிலிம்ஸ் ஆகட்டும் இல்ல வெப் சீரிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைட் க்ளோஸ் அப்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. மணி ஹீஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வைட்ஸ் எல்லாம் பெருசா யூஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ரொம்ப ஒரு மிட் வைடு க்ளோஸ்ல தான் இருப்பாங்க. இப்ப ஈவன் வந்தா இப்போ அந்த தூதால கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ரொம்பலாம் எக்ஸ்ட்ரீம் வைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ரொம்ப யூஸ் பண்ணிருப்பாங்க, எக்ஸ்ட்ரீம் வைடு ஏரியல் ஷாட்ஸ் எல்லாம் இருக்கும், பட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு நார்மலா ஒரு தியேட்டருக்கு வர்ற படங்கள்ல கம்பேர் பண்றதை விட அது கம்மியா தான் அதுல யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். ஈவன் சூரிய போட்டர்ல வந்து அது ஜாஸ்தியா இருக்கும். மேபி அது வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து தியேட்டருக்காக எடுத்த படம் கோவிட்னால வந்து பாத்தீங்கன்னா ஓடிடி வந்ததுனால அதை அவங்களால கன்வெர்ட் பண்ணாம இருக்கும். அது படம் பாக்குறப்ப நிறைய எக்ஸ்டீரியல் வைட் ஷாட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தியேட்டருக்காக எடுத்தாங்க, பட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இங்க வந்தாங்க, அது வேற. ஸோ அதனால எப்படி சொல்றேன். ஸோ இப்போ இன்னொரு பெரிய அட்வான்டேஜ், இன்னொரு பெரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைட்டிங்காவே நீங்க தியேட்டருக்கு எழுதுறதுங்கிறது ஈஸி. தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டீவியேஷன் தான், இன்டர்வல் மட்டும்தான் உங்களுக்கு டீவியேஷனா இருக்கும். ஏன்னா படம் ஆரம்பிச்சு ஒரு மணி நேரம் வரைக்கும் படம் போகும். அங்க வந்து ஒரு ஹை பாயிண்ட் நம்ம கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் இன்டர்வல் முடிச்சு நம்ம உள்ள வரணும், அந்த கியூரியாசிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டீவியேஷன் மட்டும் தான் நமக்கு இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்டர்வல் விட போறோம். ஸோ ஓகே, இங்க ஒரு ஹை மூமெண்ட் கொடுத்தோம்னா தியேட்டர்ல பாப்கார்ன் ஏதாச்சும் ரெஸ்ட்ரூம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு உள்ள வந்துருவோம். ஸோ அதனால நமக்கு அந்த பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இங்க வெப் சீரிஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவன் எப்போ வந்து இப்ப திடீர்னு வெப் சீரிஸ் போயிட்டு இருக்கும், திடீர்னு ஏதாச்சும் வேலை வரும். ஸோ அதனால பாஸ் பண்ணிட்டு திருப்பி வரணும். ஸோ அதாவது எந்த இடத்துல பாஸ் பண்ணுவான்னு நம்மளால சொல்ல முடியாது. ஒருத்தன் ஒரு ஃபுல் எபிசோட பார்த்துட்டு ஓகே இது வரைக்கும் பார்த்துட்டோமா, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவான். இல்லைன்னா பாதி எபிசோட பார்ப்பான், பாதி எபிசோட பார்த்துட்டு போயிடுவான். இல்லைன்னா எபிசோட ஆரம்பிச்சு ஒரு 15 நிமிஷம் தான் பாட்டு இருப்பான். இல்லைன்னா வந்து ஏதாச்சும் வேலை வந்திருக்கும். ஸோ அதை பாஸ் பண்ணிட்டு போயிடுவான். இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா இந்த தூதாங்கிற ஒரு வெப் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாள் உட்காந்து பார்த்தேன். நிறைய டீவியேஷன்ஸ் இருக்கும். எனக்கு ஒரு திடீர்னு ஒரு வேலை வந்துடும், நான் பாஸ் பண்ணிட்டு போவேன், போய் முடிச்சுட்டு திருப்பி வருவேன், எனக்கு டைம் இருந்தா பார்ப்பேன், இல்லைன்னா விட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய இது இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு எல்லா மூமெண்ட்ஸ், அதாவது இதுதான் வந்து ஸ்டோரி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இந்த கதை இதை நோக்கிதான் போகுது அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா படம் ஆரம்பிச்ச ஒரு தியேட்ரிக்கல் படம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து ஒரு 1/2 hourல இதுதான் இந்த படத்தோடைய வேர்ல்டு, இங்கதான் இந்த கேரக்டர்ஸ் இந்த கதையில இருக்காங்க, இதுதான் கதை, இந்த கதை இதை நோக்கிதான் போகுதுங்கிறத ஒரு 1/2 hour, ஃபர்ஸ்ட் 1/2 hourல வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நம்ம படம் ஆரம்பிக்கும். அது மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ், எல்லா படங்களும் அப்படின்னு கேட்டீங்களா கிடையாது. சில படங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதா இருக்கும், இல்லைன்னா படத்துடைய வேர்ல்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. சோ இந்த வேர்ல்ட்ல தான் இந்த கதை இருக்குங்கிறத ஆதியில ஆரம்பிக்கிற படமா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்டோரியை ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கிற படமா இருந்தாலும் சரி, எந்த படமா இருந்தாலும் இந்த இடத்துலதான் இந்த கதை நடக்குது, இந்த வேர்ல்ட்ல தான் இந்த கதை நடக்குது அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. பட் வெப் சீரிஸ்ங்கிற பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒரு எபிசோடோட எண்டிங்ல ஒரு பேங்க் இருக்கும். ஒரு பேங்க் இருந்தாதான் ஓகே அடுத்த எபிசோட்ல இந்த பேங்கை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறான் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க எதையுமே ரிவீல் பண்ணிடவே முடியாது. எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கம்போஸ்டா வச்சுக்கணும், மறைச்சுதான் நம்ம இந்த வெப் சீரிஸுக்கு கதை எழுதுறப்போ யூஸ் பண்ண முடியும். இப்ப தூதாங்கிற இந்த வெப் சீரிஸ் இருக்குன்னா, ஏன்னா நான் இந்த வெப் சீரிஸ் இப்ப ரீசெண்டா பார்த்தேன். ஒரு ப்ராப்பர் வெப் சீரிஸுக்கு எப்படி ஸ்கிரீன் பிளே எழுதணுங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுல என்ன அதோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு கரெக்டட் ஜேர்னலிசத்தை
வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்டோட ஸ்பிரிட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பழிவாங்குது அப்படிங்கறதான் அந்த கதை. அந்த அந்த தூதாங்கிற அந்த ஒரு வெப் சீரிஸோட கதை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஒன்லைன். பட் ஆனா இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா எபிசோடோட ஒரு மொத்தமா அது 8 எபிசோடு. 7th or 6th எபிசோட்ல தான் இது ஓபன் பண்ணுவாங்க. சோ அது வரைக்கும் இது என்ன மாதிரியான கதை, என்ன கதை அப்படிங்கறது சொல்லவே மாட்டாங்க. படம் ஆரம்பிக்கிறப்ப எப்படி ஆரம்பிக்கும்னா, ஹீரோ நாக சைத்தன்யா அவரு ஒரு டீ கடையில நின்றுட்டு ஒரு படம் வெப் சீரிஸ் பாத்துட்டீங்களான்னு எனக்கு தெரியல, இருந்தா ஸ்பாய்லரா இருக்கும், அது மன்னிச்சுக்கோங்க. சோ அதுல வந்து டீ கடையில வந்து ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் இருக்கும். இப்ப வந்து உங்க கார் ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் இருக்கும். அதுக்கேத்த மாதிரியே கார் ஆக்சிடென்ட் ஆகும். அது எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கறத நோக்கி அங்கிருந்து கதை ஆரம்பிச்சு அப்படியே போகும். அங்கிருந்து கதை ஆரம்பிச்சு அது வேற மாதிரி போகும், வேற ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே அந்த கதை வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஆரம்பிச்சு அப்படியே பெருசா பில்ட் ஆகி அது ஒரு வேற ஸ்டேஜுக்கு போகும். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப் சீரிஸுக்கு கதை எழுதுறப்போ ஒரு சின்னதா நம்ம ஆரம்பிக்கணும். ரொம்ப எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா டெலிபரேட்டா நம்ம வந்து எல்லாத்தையுமே ரொம்ப லார்ஜரா ஆரம்பிச்சிட்டோம்னு வைங்களேன், இதை தாண்டுற அளவுக்கான ஒரு லார்ஜர் மூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில இருக்கணும். அப்படி இல்லைன்னா அடுத்த எபிசோட நம்மளால என்கேஜ் பண்ண முடியாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ். இது படத்துக்கும் அப்ளை ஆகும், இதுக்கும் அப்ளை ஆகும். படத்தை விட இதுல ரொம்ப ஜாஸ்தி அப்ளை ஆகும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு பெரிய பேங்கான ஒரு மூமெண்ட்டை வச்சிருக்கும். செகண்ட் எபிசோட்ல அந்த பெரிய பேங்கான ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து அந்த பெரிய பேங்கான மூமெண்ட்டை கிராஸ் பண்ற அளவுக்கான ஒரு மூமெண்ட் வந்து படத்துல இல்லைன்னா செகண்ட் எபிசோட் கொஞ்சம் தோல்வி அடைஞ்சிடும். அதுக்கப்புறம் அவன் வந்து இன்ட்ரெஸ்டா பார்க்க மாட்டான். சோ அப்படி இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் சின்னதுல இருந்து தான் ஆரம்பிக்கணும். வெப் சீரிஸ்ங்கிறப்போ ஒரு சின்ன விஷயம் இருக்கணும். அந்த சின்ன விஷயத்துல இருந்து அப்படியே கொஞ்சமா பெருசாகி அப்படி கொஞ்சம் டெவலப் பண்ணி தான் நம்ம வந்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அந்த கதையை பினிஷ் பண்ற மாதிரி வரும். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா படம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து பிளாட் இருக்கும். பிளாட் வந்து பாத்தீங்கன்னா சப் பிளாட், மெயின் பிளாட் அப்படின்னு இருக்கும். ஒரு படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சப் பிளாட் வந்து தேவைன்னா அது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். எல்லா படங்களையும் சப் பிளாட் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சில படங்கள் தேவைப்படும், சில படங்கள்ல நம்ம அதை எடுத்துக்கலாம். சில படங்களுக்கு அது தேவைப்படாது. மெயின் பிளாட்டை வச்சுக்கிட்டே கதை போகும், அது இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், எந்த டீவியேஷனும் தேவையில்ல, அது பாட்டுக்கு அப்படி போகும். பட் ஆனா இங்க வெப் சீரிஸ்ன்னு நீங்க எடுத்துக்கிட்டப்போ ஒரு பிளாட்டை வச்சுக்கிட்டு நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் இல்ல ஒரு 8 மணி நேரம் நம்மளால டிராவல் பண்ணவே முடியாது. சோ அப்படி இருக்கிறப்போ நிறைய சப்ளாட்ஸை கிரியேட் பண்ணும். ஒரு சப்ளாட் இருந்தா மட்டும் பத்தாது, 1 2 ஒரு குறைஞ்சது ஒரு 4. இந்த தூதா படத்திலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைஞ்சது 4 சப்ளாட் இருக்கு. நான் கெஸ் பண்ண வரைக்கும் 4 சப்ளாட், இல்ல நான் கவனிக்காம விட்டதும் நிறைய இருக்கலாம். 4 சப்ளாட் இந்த கதையில வச்சிருந்திருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு அந்த சப்ளாட்ஸ் நம்ம நிறைய கொடுக்குறப்பதான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்ல வந்து பாத்தீங்கன்னா கதை வந்து கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கிறப்போ வேற ஒரு பார்ட்ல என்கேஜிங்கான ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஒரு என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல வச்சு அதை என்கேஜ் பண்ணி நம்மளால கொண்டு போக முடியும். சோ இப்படி நிறைய பிளாட்ஸ் நம்ம ஓபன் பண்ணிட்டே போகணும். ஓபன் பண்ணிட்டு எல்லாம் அதே மாதிரி நான் இந்த தூதா படத்துல கவனிச்சது என்னன்னா, எல்லா பிளாட்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே எபிசோட்ல ஓபன் பண்ண மாட்டாங்க. ஒரு பிளாட்டை ஒவ்வொரு எபிசோட்ஸ்ல ஓபன் பண்ணுவாங்க. எல்லா பிளாட்டையும் ஒரே எபிசோட்ல ஓபன் பண்ணிட்டோம்னு வைங்களேன், அது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகிற விஷயமா இருக்கும். அது ஓபன் பண்ணிட்டே இருந்தோம்னா என்னடா இது என்னமோ திறந்துட்டே இருக்கானுங்க, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம போகும். சோ அந்த மாதிரி கதை போற ஃப்ளோல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எபிசோட்ல அப்படியே ஒவ்வொரு பிளாட்ஸும் ஓபன் பண்ணிட்டே போவாங்க. ஓபன் பண்ணிட்டு அதோடைய பீக் மூமெண்ட் கிட்ட போய் அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எபிசோட்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா கடைசி அதாவது ஒரு செட்டப் வச்சிருப்பாங்க. ஒரு 8 எபிசோட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 4 எபிசோட்ஸ்ல எல்லா சப் பிளாட்ஸ் அண்ட் மெயின் பிளாட்ஸ் ஓப்பன் ஆயிடணும். அடுத்த 4 எபிசோட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஒன்னொன்னா அதோடைய ரைசிங் ஆக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபால் இன் ஆக்ஷன் நடந்துட்டு அப்படியே வருது அப்படிங்கிற மாதிரி அந்த கணக்கு வச்சுக்கிட்டு தான் இது பண்ணாங்க. நான் தூதா படத்தை அந்த வெப் சீரிஸ் பார்த்தவனே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 பிளாட்ல எல்லா ஓப்பன் ஒரு கதை என்ன இது எதை நோக்கி போகுதுங்கிற ஒரு ஐடியாவை கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்து வர்றதுலதான் வந்து பாத்தீங்கன்னா ஓகே இது இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு என்ன சொல்றது அந்த சப்போர்ட் பண்ற ஃபுட்டேஜஸா தான் இருக்கு. ஓபன் பண்ண அந்த கதை ஓபன் ஆனதுக்கான ஒரு சப்போர்ட்டிங் ஃபுட்டேஜஸா செகண்ட் சீக்வல்ஸ்ல அப்படியே வச்சுக்கிட்டு அந்த வெப் சீரிஸை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால இதுல இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நம்ம அழகா ஒரு விஷயத்த ஓபன் பண்ணிடலாம், ஒரு கான்ஃபிளிக்டா அழகா ஓபன் பண்ணிடலாம். ஆனா அதை க்ளோஸ் பண்றதுலதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது ஒரு குரூஷியலான பாயிண்ட். அதை கரெக்டா க்ளோஸ் பண்ணணும் அந்த கான்ஃபிளிக்ட. அப்படி அது கரெக்டா க்ளோஸ் பண்ணலன்னா அது வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல அது ஒர்க் அவுட் ஆகாம போயிடும். இப்ப இந்த தூதா இதுலயே பாத்தீங்கன்னா சூப்பரா எல்லாத்தையும் ஓபன் பண்ணிட்டாங்க. கடைசி 8th எபிசோட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிளீஷேவா இது எப்படியாச்சும் க்ளோஸ் பண்ணிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அது அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா அப்படி இல்லை. இதே மாதிரிதான் இங்க தமன்னா நடிச்ச ஒரு வெப் சீரிஸ் ஒன்று 2 years முன்னாடி பேக் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஹாட் ஸ்டார்ல நவம்பர் ஸ்டோரி அப்படின்னு ஒரு
வெப் சீரிஸ். அதுவும் ரொம்ப சூப்பரான ஒரு வெப் சீரிஸ். சூப்பரா அதுவும் இதே மாதிரி தான் நிறைய கான்ஃபிளிக்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. நிறைய கான்ஃபிளிக்ஸ் ஓபன் பண்ணி சூப்பரா கதையை பில்டப் பண்ணி கொண்டு போவாங்க. பட் ஆனா அதை முடிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அது கரெக்டா அவங்க முடிச்சிருக்க மாட்டாங்க. அதுல நிறைய கொஞ்சம் கான்ஃபிளிக்ஸ் எல்லாம் சொதப்பி அது கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது கரெக்டா க்ளோஷர் கொடுக்காம விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அண்ட் தென் இங்க நம்ம இந்த வெப் சீரிஸ் நம்ம எடுத்துக்கிறப்ப தமிழ் சினிமால ஒரு பழைய தமிழ் சினிமான்னு இல்ல, ஒரு இந்தியன் சினிமாலே ஒரு பழைய டெம்ப்ளேட் ஒண்ணு இருக்கும். ஒரு ஆளை நல்லவனா காமிச்சிட்டு அவனை வந்து கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அவனை கெட்டவனா மாத்துறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இது பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப வெப் சீரிஸ்னு வர்றப்போ ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பேங் மூமெண்ட் இருக்கணும், இல்லைன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்கணும். சோ அந்த ட்விஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் இப்படிதான் இருக்கும்னு நம்ம நினைச்சிட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்துட்டு ஓகே இந்த கேரக்டர் இப்படி இல்லை, இது வேற கேரக்டர், இந்த கேரக்டருக்கான பர்பஸ் வேற, அதனாலதான் இந்த கேரக்டர் இப்படி நடந்துக்குச்சு அப்படின்னு காட்டுறதுக்கு பாத்தீங்களா. சோ அது வந்து பாத்தீங்கன்னா வெப் சீரிஸுக்கு ரொம்பவே என்கேஜ் பண்ணுது. ஏன்னா நான் நவம்பர் ஸ்டோரியும் பார்த்திருக்கேன், இந்த தூதாவும் பார்த்திருக்கேன். இதுல அந்த மாதிரிதான் ஒரு கேரக்டர் நல்லவனா காமிச்சிட்டு அதோடைய வேற மாதிரி இவன் நல்லவன் கிடையாது, இவனுக்கு இந்த மாதிரி ஒரு டைமென்ஷன் இருக்குன்னு காட்டுறப்போ அது ரொம்ப என்கேஜிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் எனக்கு பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப் சீரிஸ்ல யூஸ் பண்றாங்க. நான் ரொம்ப நேரமும் பேசிட்டு இருக்கேன், நீங்களே வேற யாராச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க. ஸோ எனக்கு எப்படி வெப் சீரிஸ் எழுதணும்னு தெரியாது, பட் எப்படி இருக்கக்கூடாது நான் நிறைய காமனாக வெப் சீரிஸில் கவனித்த விஷயத்த சொல்கிறேன். மெயின் வந்துட்டு சென்சார் சர்டிஃபிகேட் பெருசாக இல்லை. ஐ மீன் ஸ்டார்டிங் வெப் சீரிஸ் வந்த காலத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையோ இல்லையோ அடல்ட் கண்டென்ட் வச்சிடறாங்க. இப்போ சென்சார் சர்டிஃபிகேட் இல்லை வெப் சீரிஸ். இப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணாங்க. ஸோ சென்சார் இல்லாததுனால அடல்ட் கண்டென்ட் தேவையோ இல்லையோ அதை வச்சிடுறாங்க. அப்புறம் வயலன்ஸ் அதிகமாக வச்சிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு பார்த்த தமிழ் வெப் சீரிஸ்னால் வெள்ளைராஜான்னு நினைக்கிறேன், பாபி சிம்மா. அது எப்போ வந்துச்சுன்னு தெரியல, பட் அதுதான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் தமிழில் வெப் சீரிஸு. தமிழ் லாங்குவேஜில் அப்படி வயலன்ஸை நான் பார்த்ததில்ல. ஒரு மாதிரி தேவையே இல்லை வச்சிடுறாங்க, திணிச்சிடுறாங்க. அதே மாதிரி தான் அடல்ட் கண்டென்ட். இந்த தூதாலேயே அவ்வளோதான். ஒரு அடல்ட் கண்டென்ட் வச்சிருப்பாங்க, அது தேவையே இல்லை. அது இல்லைனாலும் நம்மளுக்கு இதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்துருக்கோம் தூதா வெப் சீரிஸ். அதை ஒன்று திணிச்சு வச்சிடுறாங்க. அப்புறம் முடியும் போது எதனா ஒரு ஹுக்கண்ட் கொடுத்துடணும். மோர் தென் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ட்ராமா வெப் சீரிஸ் இல்லைனா ஒரு லவ் ரொமான்ஸ் வெப் சீரிஸ் எல்லாம் பெருசாக வர்றதில்ல. மேக்ஸிமம் த்ரில்லர் தான் வருது. ஏன்னா த்ரில்லர் தான் ஹிட் ஆகுது. த்ரில்லர் இல்லைன்னா வயலன்ஸ், பயங்கரமான வயலன்ஸ் ஹிட்டாக வருது. வேணும்ன்ட்டு எபிசோட் முடியும் போது ஒரு ஹுக்கெண்ட் கொடுத்துட்றாங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் அதான் இந்த சென்சார் இருந்ததால தேவையோ இல்லையோ அடல்ட் கண்டென்ட்டு ஒன்று வச்சிடுறாங்க. அது நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. பட் வெப் சீரிஸ்ன்னு வரும்போது அது வேணும்ன்ட்டே திணிக்கிற மாதிரி நான் பார்த்தேன். அப்புறம் எப்படி வெப் சீரிஸ் எழுதலான்னு என்ன கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இப்போ ஒரு எபிசோடு வந்துட்டு மினிமம் 30 to 40 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் மேலேயே போகும். ஸோ அப்படி இருக்கும்போது 15 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு எது சொன்னாலும் பரவாயில்ல, 15 மினிட்ஸுக்குள்ளே அவங்களுக்கு போர் அடிக்காமல் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஓகேவா. அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸ்ன்றப்போ அதே மாதிரி தான் ஃபார்மேட்டு வந்துட்டு அந்த 15 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு 30 மினிட்ஸ் 12 மினிட்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது நீங்கள் என்ன ஜான்ரா எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஒரு யூனிக், நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க, யூனிக் பிளாட் பாயிண்ட்டோ இல்லை யூனிக்கான ஒரு விஷயமோ ஒரு புது கேரக்டரோ ஏதோ ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ஸ்டோரிக்குள்ளே கொண்டு போகிறது. அப்புறமா வெப் சீரிஸ் பண்ணும்போது நான் நிறைய பார்க்குறது என்னென்னா, பார்ட் 2க்கு லீட் கொடுத்துட்றாங்க. ஐ மீன் சீசன் 2 அந்த மாதிரின்ட்டு. அப்படி இல்லாமல் சீசன் 1 பார்க்கும்போது அதுக்கு ஒரு முழுமையான அந்த வெப் சீரிஸ் கதை என்ன ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ட் 2 லீட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ தூதாலேயே அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. அவங்க பார்ட் 2 எடுக்கிறாங்களா இல்லையான்னு தெரில, பட் இங்கே என்ன கேஸ் எடுத்தாங்களோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அந்த போலீஸ் அவங்களுக்கு வந்துட்டு செகண்ட் லீடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு விஷயம். இப்போ நானே வெப் சீரிஸ் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ தான் லாஸ்ட் மந்த்து தான் டிஸ்கஸ் பண்ணோம். எப்படி எழுதலான்னு இருக்கேன்னா, ஒரு எபிசோட் வேறு, ஐ மீன் சேது பிரதர் எழுத போகிறாரு, ஒரு எபிசோட் அவரு, ஒரு எபிசோட் நாங்கள். ஸோ இந்த மாதிரி அகெயின் நான் ரைட்டர் கொலாபரேஷன் தான். வெப் சீரிஸ்ன்னு வரும்போது இன்னும் நிறைய கொலாபரேஷன் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இப்போ வந்து வெப் சீரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 ரைட்டர்ஸ் இருக்கும்போது அது ஒரு ஆடட் அட்வான்டேஜஸாக இருக்குது.
அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே ஏற்கனவே ஃபிலிம்னாலே ஃப்ரீடமா தான் எழுதுவோம். ஐ மீன் ரைட்டரா இருக்கும்போது. வெப் சீரிஸ் வரும்போது இன்னும் ஃப்ரீடமா அதே நேரத்துல அது சேலபிள் கன்டென்ட்டா இருக்கணும். சும்மா நம்ம ஏதோ ஒரு ஹிஸ்டரி எடுத்துன்னு வந்துட்டு லென்த்தா எழுதிடலாம். அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் அப்படியே போட்டுறலாம் அப்படின்னு பண்ணா கூட ஒர்க் ஆகாது. இப்ப ரயில்வே மேன்னு ஒரு வெப் சீரிஸ் அது ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் தான். அத கிளவரா எடுத்து கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் லாஸ்ட் எபிசோடெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரியல் இன்சிடென்ட்டும் இவங்க ஷூட் பண்ண இன்சிடென்ட்ஸும் மெர்ஜ் பண்ணி போட்டிருப்பாங்க. அது செமையா போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு அந்த ஐ மீன் அந்த விஷயத்த வந்துட்டு யாரெல்லாம் உணர்ந்திருந்தாங்களோ நிறைய பேர் செத்தாங்க இல்லையா? அங்க இருக்கிறவங்களே யாருன்னா சொந்தக்காரங்க பார்த்தாலும் எங்கேஜிங்கா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் வெப் சீரிஸ். கேரக்டர் டீட்டெயிலிங் வந்துட்டு ஃபுல் இன் டெப்த்தா குடுக்குற ஒரு விஷயம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் வெப் சீரிஸ பொறுத்த வரைக்கும். அப்புறம் த்ரில்லர் ஜானர்ஸ் இல்லாம ஐ மீன் இப்ப நம்ம அப்கமிங்கா எழுத போறோம்னா, நம்மள யாருன்னா எழுத போறோம்னா சொல்றேன். வேற ஜானர்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணா நல்லா இருக்கும். நிறைய தமிழ்ல வந்ததுல நிறைய த்ரில்லர் தான் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச த்ரில்லர் வெப் சீரிஸ்னா இவருது சுழல் புஷ்கர் காயத்ரி ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ்லாம் நிறைய பேர் நடிச்சாங்க. சுழல், அதுக்கப்புறம் எஸ்ஜே சூர்யாது ஒரு வெப் சீரிஸ் வந்துருந்துச்சு. என்ன ப்ரோ அது? வலோனியா? வதந்தி சாரி. வதந்தி த ஃபேபிள் ஆஃப் வலோனியா ஒரு அந்த கேரக்டர் பேரு. அதுவுமே செமையா பண்ணியிருப்பாரு. கொலகாரன் டைரக்டர் அவரு. இது 2 பார்க்கும்போது த்ரில்லர் தான். பட் இது 2 பார்க்கும்போது பயங்கர பிஞ்ச் வாட்ச் பார்த்தேன். இப்ப ரீசெண்டானா தூதா ஆஃப்கோர்ஸ். அது பயங்கர எங்கேதாங்க இருந்துச்சு. அப்புறம் இந்த வருஷத்துல காலாபானி, அப்புறம் ரயில்வே மேன் இதெல்லாம் ஏன் மென்ஷன் பண்றேன்னா, இதெல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு ஃபிலிம் மேக்கிங்காவும் நல்லா இருக்கும். அதே நேரத்துல நீங்க ஜெனரல் ஆடியன்ஸா பார்த்தாலும் நல்லா இருக்கும். பிஞ்ச் வாட்ச் பண்ணுவீங்க. இந்த வருஷத்துல இதெல்லாம் தான் நான் பார்த்தேன். மெயினா காலாபானி, ரயில்வே மேன், தூதா இது 3 மஸ்ட் வாட்ச். ஸோ அவ்வளோதான் என் சைட்ல இருந்து. எந்த அளவுக்கு சொன்னேன்னு தெரியல. நான் இப்போ ஃபியூச்சர்ல இப்படி எல்லாம் எழுதலான்னு ஐடியாவில் வச்சிருக்கேன். லைக் அடல்ட் கண்டென்ட் இருக்கக்கூடாது, ரொம்ப வயலன்ஸ் இருக்கக்கூடாது, த்ரில்லர் என்கேஜிங் ஃபேக்டர் வந்துட்டு குறைச்சி நம்ம ட்ராமாலேயே எதனா அவங்கள பிஞ்ச் வாட்ச் பண்ண முடியுமா, ரிப்பீட் வாட்ச் பண்ண முடியுமா? சில வெப் சீரிஸ் எல்லாம் ரிப்பீட் வாட்சவே நிறைய பேர் பார்க்குறாங்க. ஏன்னா ஃபியூச்சராக எனக்கு தெரிஞ்சு வெப் சீரிஸ் ஓடிடிக்கும் ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிலிம் மேக்கர் ஆகணும், வெரி ஃபிலிம் தான் 2 மணி நேரத்தில் தான் என் கதையை சொல்லணும் அப்படின்னு இல்லாம அவன் நிறைய கேரக்டர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணும். ஒரே ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் இருக்கக்கூடாது, நிறைய ப்ரோட்டகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படின்னும் போது இது நல்ல ஃபியூச்சரா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் மட்டும் இல்லாம நிறைய நம்ம ஓடிடிலயும் வரணும் ப்ரோ. நல்லாதான் இருந்தது. நீங்க சொன்ன அந்த த்ரில்லர் ஜானர்ல இல்லாத ஒரு வெப் சீரிஸ்னு பாத்தீங்கன்னா, இப்போ அருண்ராஜா காமராஜன் ஜெய் பண்ண அந்த லேபிள் அது வந்து வேற ஒரு ஜானர்ல பண்ணது. அது நான் பார்க்கல, நல்லா சொன்னாங்க, பாக்குறேன். நல்லாதான் இருந்தது. அது நல்லா போச்சு அப்படின்னு நானும் பார்க்கல, சொல்லிட்டு இருந்தாங்க நல்லா இருக்கு அப்படின்னு. இல்ல ப்ரோ, நீங்க எல்லா ஓடிடிக்கு சொல்றீங்கல்ல, நம்ம ஓடிடிக்கு வரணுங்கிறேன். நம்ம ஓடிடினா நம்ம சீன் சென்ஸ். சீன் சென்ஸ் ஆமாப்பா. சீன் சென்ஸ்க்காக மேபி நான் எழுதுறது வந்துட்டு சீன் சென்ஸ்ல அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஆனா புதுசா எழுதுறோம். ஒரு எபிசோட் அவரு, ஒரு எபிசோட் நானும் பார்க்கலாம் எப்படி வருது. ப்ரோ நீங்க எது பிளாக் மிரர் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன் ப்ரோ. அது வந்துட்டு அதான் நம்ம சூஸ் பண்ணலாம்ல, ஆடியன்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணலாம்ல. அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு பிளாக் மிரர் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியா இருக்குமே, அது சொல்றீங்களா? இல்ல ப்ரோ அந்த கான்செப்ட், அதாவது ஒவ்வொரு எபிசோட ஒவ்வொரு டைரக்டர் ஒவ்வொரு நம்ம சூஸ் பண்ணோம். 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. நம்ம எதுக்கு சூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போவோம். எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டதுன்னா 65 ஹவர்ஸ் மேல ஆகுமா நம்ம கரெக்டா கண்டினியூஸா சூஸ் பண்ணினே போனோம்னா. ஏன்னா நம்ம தப்பா சூஸ் பண்ண போனா மறுபடியும் ரிவர்ட் பேக் வருமா. அது பயங்கரமா யோசிச்சு எழுதிருப்பாங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு, அது கூட பாருங்க. செமையா இருக்கு. விக்ரம் வேதாள கூட அந்த புஷ்பர் காயத்ரி இவங்க இப்படி பண்ணலாம்னு யோசிச்சாங்களாம். விக்ரம் வேதாள ஒரு கதை சொல்றாங்கல்ல, சோ அந்த மாதிரி ஒரு 2 கதை இருக்கும் அப்படின்னு அது தியேட்டருக்கே அவங்க யோசிச்சாங்களாமா. அந்த கதையை தியேட்டர் இல்ல, ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸா யோசிச்சு அதுக்கப்புறம் அதை தியேட்டரா கன்வெர்ட் பண்ணாங்களாமா. இந்த மாதிரி 2 கதை வச்சிருப்பாங்க. இந்த கதை இல்ல, 2 கதை இல்ல, இந்த பதில் கடைசியா சொல்றப்போ இது என்ன பதிலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அவங்களே கொடுத்துருவாங்களாமா. இந்த பதில் ஒண்ணு கிளிக் பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதை ஓப்பன் ஆகுமாமா. இல்லைன்னா அதுக்கு இன்னும் வேற பதில் சொன்னா அதுக்கேற்ற மாதிரி கதை ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு ஓகே இது கொஞ்சம் ரொம்ப இதா இருக்கும், இது இப்ப நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிராப் பண்றதா ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க. ஓகே. ஆனா பிளாக் மிரர் அப்படி இல்ல ப்ரோ. அது வந்து ஒவ்வொரு எபிசோடுமே வேற இதுதான். ஆந்தாலஜி மாதிரியா?
அது ஆந்தாலஜி மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு எபிசோடுக்கும் இன்னொரு எபிசோட் சம்மந்தமே பயங்கர இருக்காது. அட்வான்ஸ் டெக்னாலஜி, ஃபியூச்சர் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது அதான் என்ன சொல்றீங்க. தீமா இருக்குன்னா, ஃபியூச்சர் அட்வான்ஸ் டெக்னாலஜினா என்ன நடக்குது? அததான் மெயினா காமிச்சிருப்பாங்க தீமை வச்சு. ஆமா, பட் ஃபர்ஸ்ட் எல்லாருமே நல்லது வேற வேற நடக்கிற மாதிரி காமிச்சு அதுக்கப்புறம் கெட்டது நடக்கிற மாதிரி காமிப்பாங்க. அதே மாதிரிதான். செகண்ட் எபிசோட் செமையா இருக்கும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் சீசன்ல செகண்ட் எபிசோட் செமையா இருக்கும். நான் எல்லா எபிசோடும் பார்த்துட்டேன், எனக்கு ஞாபகம் இல்ல. பட் எல்லா எபிசோடுமே நல்லா தான் இருக்கும். நான் 3 நம்ம எபிசோட் தான் பார்த்தேன். இதுக்கெல்லாம் டெக்னாலஜி இருக்கா அப்படின்னு யோசிச்சு இருப்போம். இப்படி எல்லாம் டெக்னாலஜி இருக்கா அப்படின்னு யோசிச்சு இருப்போம். அந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அது. இப்போ ஒரு வெப் சீரிஸ் நம்ம எழுதுற மாதிரி இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு கேரக்டர் வந்து நம்ம ஆடியன்ஸ் கூட நம்ம ரிலேட்டபிளா வச்சிட்டோம்னா அந்த வெப் சீரிஸ் வந்து ஆடியன்ஸ்க்கு நீ கொஞ்சம் நல்லா என்கேஜிங்கா கொண்டு போகும். அதே மாதிரி கேரக்டர் வந்து ஒரு மினிமலா வச்சுக்கணும். ஒரு எபிசோட்ல ஒரு 4 கேரக்டர் இல்லாட்டி 5 கேரக்டர் அந்த மாதிரி வச்சிட்டோம்னா அவங்க கூட சுத்தியே ஒரு கான்ஃபிளிக்ட் கொண்டு போற மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சொல்லுங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு வெப் சீரிஸ் நீங்க சொல்ற மாதிரி கேரக்டர் நிறைய வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து 4 கம்மியான கேரக்டர் வைக்கும்போது அந்த கேரக்டர் அந்த ஸ்டோரி லைன் சொல்லிட்டு இருக்கும்போது ஆடியன்ஸ்க்கு போர் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அவருக்கு சந்தோஷம் சொன்ன மாதிரி தான் அந்த இதில் போர் அடிக்கும்போது டக்குன்னு அடுத்த சப் பிளாட்டுக்கு போயிடணும். அங்கே இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு சில விஷயம் காமிச்சோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் என்கேஜிங்கா இருக்கும். நீங்க நம்ம ஒரே கொஞ்சம் ரொம்ப மினிமம் கேரக்டர் தான் அவங்களுக்கு போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓபன் பண்ணிடுறாங்க. பட் அதை க்ளோஸ் பண்றப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சப்பையா ஒரு காரணத்தோட வச்சு முடிச்சிடுறாங்க. ஓபன் பண்றப்போ சூப்பரா ஓபன் பண்றாங்க, ப்ராப்பரா ஓபன் பண்ணிடுறாங்க. பட் அது முடிக்கிறப்போ ஏடா சப்புன்னு ஒரு காரணத்தை வச்சு முடிச்சிடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்ல ப்ரோ, பண்ணலாம், மினிமம் கேரக்டர் வச்சு பண்ணலாம் நீங்க சொல்ற மாதிரி. ஏன்னா அதுல வந்து அது நெகட்டிவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது அவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல, பண்றது பெஸ்டாவே பண்ணிட்டு போயிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஆடியன்ஸ் என்கேஜ் வைக்கிறதா மேட்ரு இங்க. பெரிய பிரச்சனைங்கிற பாருங்க. ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா மெயின் லீட வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ரொம்ப சினிமால காட்டுற மாதிரி ரொம்ப இதா ஒயிட்டா இல்லாம காட்டுவோம், இல்லைன்னா கிரேவா காட்டுவோம். என்ன கிரேவ்னா இவர் இந்த நல்லதுக்கு பண்றதுக்காக தான் இந்த கெட்டது பண்றாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு எதுவும் எந்த வெப் சீரிஸ்லயும் எந்த படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இவன் முழுக்க கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி, கெட்டவனும் இல்ல நல்லவனும் இல்ல, ஒரு மாதிரி மிக்ஸ்டான இருக்கிற ஆளு அப்படிங்கிற மாதிரி காட்டின படங்கள் ரொம்ப கம்மி தான் என்ன கேட்டீங்கன்னா. பட் இதுல வர்றப்போ இது வரைக்கும் நான் பார்த்த வெப் சீரிஸ்ல சொல்றேன், இது மேபி இருக்கலாம், ஒரு ஒயிட் ஷேட்லயே வச்சிருக்கலாம். இப்ப நான் பார்த்த தூதா பார்த்திருக்கேன், ஒரு 2-3 வெப் சீரிஸ் பார்த்திருக்கேன். அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொட்டகனிஸ்ட் வந்து கிரே தான். இவனுக்குள்ள ஒரு நல்ல சைடும் இருக்கும், ஒரு கெட்ட சைடும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுல தூதா ரொம்ப எக்ஸ்ட்ரீம். எனக்கு ரொம்ப பிடிச்சதே அதுதான். தெலுங்குல வந்து இப்படி ஒரு ரோல், இந்த ஒரு ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவனும் கிடையாது, ரொம்ப கெட்டவனும் கிடையாது. அந்த அவனுக்கு ஒரு கோல் இருக்கும், அந்த கோலுக்கு தேவையானதான் ஒண்ணு பண்ணுவோம். பட் அது நமக்கு கெட்டதா தோணும். சோ அந்த மாதிரி வச்சப்போ எனக்கு அது ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அது தெலுங்குல இருந்து வந்தப்போ இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க நிறைய கேரக்டர்ஸ் வச்சு எழுதுனா தப்பா போயிடும்னா, ரயில்வே மேன் பாருங்க, அதுல நம்ம மாதவன் தான் மெயின் லீடு அப்படின்னு நினைச்சு பார்த்தேன் நானு. ஆனா அவர் 2 எபிசோடுக்கு வரவே மாட்டாரு மனுஷன். எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வெப் சீரிஸும் ஒர்க் ஆகும். என்னன்னா இப்ப ஃபிலிம்னா ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும்ல, ஏ சர்டிஃபைடே கொடுத்தாலும் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும்ல. இதுல இருக்கும்போது அது இருக்காது. அதே நேரத்துல அது கண்டென்ட்டா கரெக்டா ஒர்க் ஆகும். சில வெப் சீரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேணும்ட்டே அடல்ட் கண்டென்ட் எடுக்கணும்னு எடுப்பாங்க, வேணும்ட்டே த்ரில்லர் வைக்கணும்னு வைப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம அந்த ஜான்ராக்கு ட்ரூத்தா இருந்து எழுதும் போது எத்தனை கேரக்டர்ஸ் வச்சு எழுதினாலும் ஒர்க் அவுட் ஆகும். அப்புறமா நீங்க வந்துட்டு கிரே ஷேடடா காமிக்கலாம்னு சொன்னாங்க, அதுவுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சேக்ரெட் கேம்ஸ் எனக்கு தெரிஞ்சு வெப் சீரிஸ் இந்தியா லெவல்ல ஃபேமஸ் ஆனதுதான். அதுக்கு போஸ்டர் எல்லாம் ஒட்டியிருந்தாங்க. சேக்ரெட் கேம்ஸ், மிர்சாப்பூர் இதெல்லாம் வரும்போது தான் பூம் ஆச்சு. என்னடா இப்படி எடுத்திருக்காங்களே அப்படின்னு. எல்லாமே கிரே ஷேடட் தான் எடுத்திருப்பாங்க. சோ அதுல சில கேரக்டர்ஸ் கொஞ்சம் ஒயிட்டா இருக்கும். பட் முக்காவாசியான கேரக்டர்ஸ் அந்த பெர்லின்ங்கிற கேரக்டர் எல்லாம் அதை வச்சுக்கிட்டே ஒரு எபிசோடு போகும். அவன் ப்ராப்பரான நெகட்டிவ் ஷேட் தான். பட் அது நமக்கு அதை அவன் பண்றதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம்ல எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் யோசனை, எனக்கு யோசனையா இருந்தது. ஓகே, இது வெப் சீரிஸ் ஸ்பின் ஆஃப் வரப்போது இல்ல, இந்த மாசம் தான் அந்த கேரக்டரை வச்சுக்கிட்டே ஒரு ஸ்பின் ஆஃப் கொண்டு வருது. அது பார்த்தேன். அதே மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்க, இப்ப வந்து நான் ரொம்ப வயலன்ஸ் அண்ட் அடல்ட்ட காமிச்சிட்டு ஆடியன்ஸ் எங்கேஜிங் வச்சுக்கிறாங்க. அது இல்லாம அந்த டிராமா ரொம்ப கம்மி. பிளாட்ஃபார்ம்ஸே அதான் விரும்புறாங்க. அதுதான் அது 2-3 இடங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நமக்கு போய் வெப் சீரிஸ் எல்லாம் கேக்குறப்போ
அவங்களே வந்து பாத்தீங்கன்னா அதான் எதிர்பார்க்கறாங்க. இப்போ நிறைய ஓடிடி இடங்கள்ல பிளாட்ஃபார்ம் இல்ல ப்ரோ. இப்போ இருக்கிற ஃபிலிம் இதே இண்டஸ்ட்ரி வந்து அப்படிதான். இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படிதான் அதான் விரும்புறாங்க. அதான் ஆடியன்ஸ் அதிகமா பார்க்கறாங்கன்ட்டு அதான் கேட்கறாங்க ப்ரொடியூசர் எல்லாம். எப்படி அயலி வந்துச்சு. அயலி உண்மையிலே நல்ல மூவி தான். டிராமாவா தான் இருக்கும் ஃபுல்லா. ஆமா, அது மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இப்ப வந்தது. விலங்குன்னு ஒரு வெப் சீரிஸ் வந்தது இல்ல, அதுவும் அயலி, ரெண்டும் தான் ரொம்ப என்ன சொல்றது, அந்த த்ரில்லர் ஜானர்லாம் ஆக்ஷன் எதுவும் அது இல்லாம காமிக்காம இல்ல அந்த ஜானருக்கு இதா இருந்தாங்க. த்ரில்லர் ஜானர் தான். பட் அதை வந்து பேக் டிராப் பண்ண இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விலங்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கொலை நடந்துருச்சு, அந்த கொலையை இன்வெஸ்டிகேட் பண்ற ஒரு கதை தான். ஆனா அதை வந்து நம்ம ஊர்ல லொக்கேட் பண்ணி நம்ம ஊருங்கிறப்போ சிட்டி பேக்ட்ராப்ல ஒர்க் அவுட் பண்ணாம, ஏன் வெப் சீரிஸ்னா சிட்டி பேக்ட்ராப்ல தான் நடக்குமா, வில்லேஜ்லயும் நடக்கும் அப்படின்னு சொல்லி வில்லேஜ்ல செட் பண்ணி அங்க இருக்கிற அந்த மக்களோட வாழ்வியல அந்த அந்த திருவிழா செட்டப் ஒரு ரொம்ப கிராண்டியரா இல்லாம, ஒரு திருவிழானா ஊர்ல எப்படி இருக்கும், ஒரு ரொம்ப சின்ன ஊர்ல எல்லாம் எப்படி இருக்கும், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இயங்கும் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப அழகா செட் பண்ணாங்க தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அது அதுலயும் சில ஃபிளாஸ் எல்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா அது 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 அந்த அந்த டைரக்டர் பார்த்த விதங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. வேற மாதிரி இப்படிதான் பண்ணணும்னு இல்லாம இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன விதம் இருக்குல்ல, அதுலயும் ஏ சர்டிபிகேட் ஃபிலிம், அதுவும் ஏ கண்டென்ட் எல்லாம் இருக்கும், அதுல கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். பட் ஆனா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு வெப் சீரிஸோட ரைட்டிங் எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் எப்படி எடுத்தா எப்படி ஓடும், எதெல்லாம் கண்டென்ட் வைஸ் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேசியிருப்போம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். ஸோ நாங்க இதே மாதிரி டாபிக் ஏதாவது பேசணும்னு நீங்க நினைச்சா கீழே கமெண்ட் சஜஸ்ட் பண்ணுங்க. நாங்க ஷார்ட் ஃபிலிம் குவிஸ் நடத்திட்டு இருக்கோம். அதில் நீங்க நிறைய என்ட்ரிஸ் வந்துட்டு இருக்குது. நீங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த நாள் இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம்.